ஹாய் ஹலோ மக்களே. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ரோல்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். யாராவது பார்க்கலாம்னா இந்த வீடியோ கீழே தான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன், போய் பார்த்துருவாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ரோல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி ரஷர். ஸோ நீங்கள் தான் டீமுக்கான மெயின் ஃபைட் எடுக்கணும். ஸோ க்ளோஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்குவாட்ல என்ட்ரி கொடுத்து நாக் ஆகக்கூடாது, நாக்கு எடுக்கணும். ஸோ க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் இந்த ரோல்ஸ் எடுத்து ப்ளே பண்ணணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செகண்டரி ரஷர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைமரி ரஷருக்கு பேக்கப்பாக இருக்கணும். எப்படின்னா அவர் கூட போய் ஓசிகள் எடுக்கிறது, அவர் வச்ச நாக்கு கிளியர் பண்ணுறது, அவர் டவுன் ஆகிட்டா திருப்பி ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் தான் நீங்க பார்க்கணும். ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நேடர். நீங்க பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி யூசேஜ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு ரஷருக்கும் பேக்கப்பா நீங்க தான் இருக்கணும். ஸோ நாலாவதா பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா லாங் ரேஞ்சில் எனிமி இன்ஃபோ கொடுக்கணும். நீங்க ஃபைட் எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஹை கிரவுண்ட்ல லாங் ரேஞ்சில இருந்து ஃபைட் எடுக்க பாருங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் உங்க ஸ்குவாடோட 50% ஃபயர் பவர் கொடுக்க போறீங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பொசிஷனிங் அண்ட் ஆங்கிள் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு இடத்துல எனிமி ஸ்குவாட் இருந்தா இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தா ஆங்கிள் கரெக்டா கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணி போகணும். ஸோ ஆங்கிள் எடுத்தா மட்டும் பார்த்தாது, உங்களோட அக்யூரசியுமே நல்லா இருக்கணும். இப்போ நீங்க எனிமி ஸ்குவாடுக்கு 4 பேருக்கும் ஒவ்வொரு புல்லட் விட்டா ஒவ்வொரு புல்லட்டும் மினிமம் 100 டேமேஜுக்கு மேல போகும். ஸோ அதனால ரஷர்ஸ் ரஷ் பண்ணும்போது ஈஸியா ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் 4 ரோல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இந்த 4 ரோல்ஸ்ல யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐஜிஎலா இருக்கணும். அதாவது இன் கேம் லீடர், ஒரு டீம் கேப்டன் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு ஐஜிஎலா இருக்கணும்னா ஜோன் ரீடிங், டெசிஷன் மேக்கிங், ரொட்டேஷன் பிளானிங், கம்யூனிகேஷன், ஃபைட் காலிங், கேம் சென்ஸ், டீம் மேனேஜ்மெண்ட், இந்த 7 குவாலிட்டிஸும் இருக்கிறவங்க தான் ஐஜிஎலா இருக்கணும். இப்போ ஸ்குவாட்ல மிச்சம் 3 பேர் பாத்தீங்கன்னா ஐஜிஎல் என்ன சொன்னாலும் அது கேட்க தான் செய்யணும். இப்போ ஒரு ஈஸியான ஃபைட் உங்க முன்னாடி தெரியுது, ஆனா உங்க ஐஜிஎல் அது வேண்டாம் பேக் அடி அப்படின்னு சொன்னா நீங்க பேக் அடிச்சு தான் ஆகணும். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ மறக்காம Day 6க்கு ஃபாலோ இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.